சோழர்களின் தேசம், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என பல்வேறு அடைமொழிகளை பெற்ற தஞ்சை மக்களவை தொகுதியிலிருந்து தான் இன்று மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். நான் தற்போது வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை பெரிய கோயில் முன்னாடி தான் இருக்கேன். தஞ்சையை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை, வேளாண் சார்ந்த தொழில், வணிகம், சுற்றுலா என பல்வேறு தொழில்களை உள்ளடக்கியது தான் இந்த தஞ்சாவூர் மக்களவை தொகுதி. இதுல இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுமே பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் இருக்கின்றன. மிக முக்கியமாக தஞ்சையை பொறுத்த வரைக்கும் வேளாண் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கு, வேளாண்மை தொழில் செய்பவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க, அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்றத தஞ்சை மக்களுடன் இணைந்துதான் இன்று நம்ம பேச இருக்கிறோம். மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உள்ள போலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதாவது தஞ்சையை பொறுத்த வரைக்கும் பிற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால அந்தந்த தொகுதி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் இந்த டெல்டா மண்டலம் என்பது மிக முக்கியமானது, தமிழகத்தின் நெற்களஞ்சியம். இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா இது தமிழகம் முழுவதுமாகவே எதிரொலிக்கும். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, நீங்க சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் 362 ஏரி குளங்கள் இருக்கிறது. தூர்வார நிலையில் 6 குளம், ஏரி அனைத்தையும் தூர்வார வேண்டும். முக்கியமா சொல்லணும்னாக்க பிரதானமான இந்த இப்ப உள்ள காலகட்டத்தில் தண்ணீர் பஞ்சம் அதிகமா இருக்கு. தண்ணீர் பஞ்சம் இருக்கிற இந்த காலத்துல நீர்நிலைகளை அனைத்தையும், ஏரிகள்னா 362 அந்த 362 ஏரி அரசர்களால் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஏரி இப்ப அழியும் தருவாயில இருக்கு. கருவேல மரங்கள் மண்டி இருக்கு. கண் துடைப்புக்காக இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரு சில ஏரிகளை தூர்வாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் முறைகேடுகள் நிறைய நடக்குது. அந்த நீர்நிலைகளை முதல்ல இப்ப செய்ய வேண்டிய முதல் கட்ட வேலையை நீர்நிலைகளை, ஏரிகளை உடனே தூர்வாடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதே போல நீர் மேலாண்மைக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க. கண்டிப்பா. அதே போல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்துக்கு தான் போறாங்க நிறைய. திருச்சி மாவட்டத்தில் போய் இளைஞர்கள் வேலை பார்க்கணும்னா ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி, அது போல அந்த தொழில் முனைவோர்ல உள்ள போய் பாக்குறாங்க. இந்த நீர் மேலாண்மை சரியா இல்லாதனால பாசன பரப்பு, டெல்டா பகுதியில பாசன பரப்பு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்ப அந்த பிரதிபலிப்பு இப்ப தெரியுது. கண்டிப்பா இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஏரிகள்னா இப்ப எங்க ஊர்லயே மன்னன் அலிசி உருவாக்குனா ஒரு ஏரி இருக்கு. அலிசக்கூடிய ஏரி அல்லூர் ஏரின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா எங்க சுத்து வட்டார பகுதி எல்லாத்துக்குமே வெள்ளாமரம்பூர், தென்பரம்பூர், அல்லூர், அலிசுக்குடி, அம்மேகரம், வரகூர், பனவலி, ஆற்காடு, இது பூரா அந்த ஏரியில தண்ணி ஒரு பாதி நின்னாலே போதும். இப்போ முழுமையா அந்த ஏரி சுத்தமா இதாயிடுச்சு. 600 ஏக்கர் அந்த ஏரி பரப்பளவே சுருங்கி ஒரு குட்டை போல ஆயிடுச்சு. அதுல நீர்நிலை இருந்தா நாங்க மேட்டூரை எதிர்பார்க்கிறோம். மழை நீரை சேமிச்சு கூட விவசாயம் பண்ணிடலாம். அதே போல பல இடங்கள்லயும் இருக்கு. இப்ப கள்ளப்பரம்பூர் ஏரி இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பணி ஆரம்பிச்சிருக்காங்க. அது முறையா நடக்குதா என்னங்கிறது தெரியல. அந்த பரப்புல இருந்தாலும் தஞ்சாவூர் வரையும், தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டை வரையும் கூட பாயும் அந்த ஏரி. இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரி நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. இந்த சைடு நான் கேக்குறேன், நீர் மேலாண்மையை தவிர்த்து வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் இங்க இருக்கு தஞ்சை மக்களவை தொகுதியில இருக்கு? அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுக்கான தீர்வுகள் என்ன? இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே பார்த்தா விவசாயி, எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய விவசாயி தான் இன்னைக்கு பிரச்சனையில இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான விளைபொருட்களுக்கு விலை இல்லை, அதுக்கான கடன் கிடைப்பதில்லை, கடனை ஊக்குவிக்கிறதில்ல, வங்கிகள்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டு தள்ளுபடி பண்றாங்க. ஆனா விவசாயிகளுக்கு எந்த சலுகையும் செய்யறதில்ல. இந்த சக்கரை ஆலையை, திரு ஆர்வான் சக்கரை ஆலையை ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அரசு எடுத்து நடத்துனாங்க. இப்போ தனியார்கிட்ட கொடுத்துட்டு குத்தகை கொடுத்துருக்காங்க. குறைஞ்ச விலைக்கு 147 கோடி கொடுத்துருக்காங்க. அந்த சக்கரை ஆலை 1454 கோடி கடன்லேயே இருந்துச்சுங்க. அதை 147 கோடி எடுத்துட்டு அதில் விவசாயி கொடுக்கக்கூடிய 212 கோடியில் வெறும் 45 கோடி தான் கோர்ட்டாக்க பண்ணியிருக்கிறாங்க. மத்திய அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள், அந்த வேளாண் சட்டத்துக்கு அதிமுக 7 பேர் ராஜ்யசபை எம்பி ஓட்டு போடாமல் இருந்தாங்கன்னா அந்த சட்டம் பாஸ் ஆயிருக்காது. அந்த 1.5 வருஷம் அந்த விவசாயி போராட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் 490 நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவே இல்லை. நாங்கள் தான் போராட்டம் நடத்துகிறோம், நாங்கள் தான் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறோம் இதை பாதுகாக்க. ஆனால் அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. பார்த்தீங்கன்னா கூட்டுமில்ல பக்கத்தில் கீழத்தஞ்சையில், மயிலாடுதுறையில் உள்ள கூட்டுமில்ல மூடிட்டாங்க.
அது கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி 124 ரூபாய் ப்ரொபோஸ் போட்டாங்க, சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க. ஆனால் அறிவிச்சாலும் அந்த பக்கத்தில் எஸ்என்ஜின்னு சாராய கம்பெனி பக்கத்தில் அதே மாவட்டத்தில் உள்ள ஆலையை தனியார் வாங்கினதுனால அவங்க ஆளுங்கட்சி சார்ந்தவங்க ரிலேட்டடா, அதனால அந்த மேல இயக்கத்துக்கு பயப்பட. நீங்க குறிப்பிட்ட மாதிரி வேளாண் சட்டங்களை கடந்து குறைந்தபட்ச ஆதார விலை வந்து ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொடர்ந்து விவசாயிகள் இந்திய அளவுல தொடர்ந்து இந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. வேற யாராவது பேசுங்க. இந்த குறைந்தபட்ச ஆதார விலை என்பது விவசாயிகளுக்கு, விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது? நீங்க காலகாலமா நாங்க வந்து 3 போகம் விவசாயம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா இடுபொருட்களோட விலைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நாங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு பாத்தீங்கன்னா கீழே தான் போயிட்டு இருக்கு, மேலே வர மாட்டேங்குது. குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா அவங்க ஆதார விலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டிலும் 20, 30 ஒரு குவிண்டாலுக்கு தான் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா உரவலைகளை பாத்தீங்கன்னா 500, 1000 ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சூழலை எங்களால விவசாயம் பண்ணவே முடியல. இதனால தான் நாங்க வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலையை பத்தி இடத்துக்கு 400 ரூபாய் கொண்டு வர கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னா அதுக்கு கிடையாது. நாங்க கேட்பதெல்லாம் நாங்க உற்பத்தி செய்யற பொருளுக்கு எங்களுக்கு கட்டுப்படியான விலையை கொடுங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அதை நாங்க தர மாட்டோம். இப்ப பாருங்க 100 ரூபாய் ஏத்துறேன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க ஒவ்வொரு ஆண்டு 100 ரூபாய் நெல் விலைக்கு ஏத்துறேன்னு சொல்றோம், அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால எங்களுடைய உணவு உற்பத்தி பாதிக்கப்படும், விவசாயமே செய்ய முடியாத சூழல் இருக்கு. அதோட மட்டும் இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்கள் அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா காவிரியில தண்ணீர் வரல. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை, பேராவூரணி, சேதுவாசத்துக்கு மேல தென்னை விவசாயம் தான். அப்படி இருக்கும்போது தேங்காயை வந்து இந்த வெளி மாவட்டத்துக்கோ வெளி மாநிலங்களுக்கோ கொண்டு சென்று விற்க முடியல. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தஞ்சாவூர் டு பட்டுக்கோட்டை ரயில்வே பாதை அமைக்கவே இல்ல. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு சுதந்திரம் அடைந்து. ஆனா பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்திலே இந்த ரோடு அந்த அதாவது வரைபடம் போட்டு வச்சாச்சு 45 கிலோமீட்டர். ஆனா வருகின்ற அரசு பூரா ஒவ்வொரு முறையும் வந்து கொடுக்கறாங்க, நாங்க ரயில் பாதை அமைச்சரோம் அப்படி சொல்றாங்க. ஆனா தீர்மானத்தை போட்டு அது நிறைவேற்றது கிடையாது. அது எங்கே போய் நிக்குது அப்படின்னா ஃபுல்லாவே தனியார் மயமா போய் இருந்து பஸ் போக்குவரத்துல. அதனால மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகிறோம். இந்த நிலை மாற வேண்டும்னா நீங்க உடனடியாக ரயில் போக்குவரத்துக்கு நீங்க வந்து அது பாதை அமைச்சு ரயில போக விட வேண்டும். அப்பதான் நாங்க உற்பத்தி பண்ற பொருளை வட மாநிலங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கொண்டு செய்ய முடியும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான பலன் வந்து நேரடியா கிடைப்பதில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாரு. இடைத்தரகர்கள்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் விவசாய பெருமக்களுக்கு இருக்கு? இப்ப விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப புது பார்லிமெண்ட், புது மந்திரி சபை அமைய போகுது. விவசாயிகளுடைய கோரிக்கைங்கிறது குறிப்பா காவிரி டெல்டா பகுதியிலிருந்து நீங்க வந்து கட்டுப்படியான விலைங்கிறது ஒரு பாயிண்ட். நீங்க சொல்றது பூராமே என்ன சொல்றீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி MS சாமிநாதன் கமிட்டியை நாங்க அமுலாக்குவோம், இது தொடர்ந்து எழுதி வச்சு அறிக்கையில கொடுக்கறாங்க. MS சாமிநாதனுடைய ரிப்போர்ட் என்னன்னா, இது கட்டுப்படியான விலை, லாப விலை 50% உற்பத்தி செலவோட சேர்த்து 50% லாபம் கிடைக்கிற மாதிரி விவசாயிகளுக்கு கிடைக்கணும். அப்பதான் விவசாயம் நீடிக்கும் என்பது MS சாமிநாதனுடைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன். இந்த வந்து எதுவுமே அப்படியே எழுதி சக்கரன்னு எழுதி வைக்கிறாங்களே ஒழிய அது கொடுக்கப்படுறதே இல்ல. அப்ப என்ன ஆகுது, இப்பவே இங்க அரிசி பற்றாக்குறை, அரிசி விலை ஏறிக்கிட்டே இருக்கு. நீங்க காவிரி டெல்டா இந்தியா பூராமே சோறு போடக்கூடியது. நீங்க 1905, 1906ல ஆங்கிலேய கெசட் சொல்றது என்னன்னு சொன்னா, நர்மதையை விட, மற்ற சிந்து நதியை விட, பிரம்மபுத்திராவை விட இங்க அதிக பங்களிப்பு காவிரி தான். அந்த காவிரி வறண்டு போனா இந்தியா பூராமே உணவு நெருக்கடி ஏற்படும். ஆனா யதார்த்தத்தில் அரிசி விலை கிடைக்கலங்க அவளுடைய. ஏன்னா தனியார் அதிகம், நீங்க டிபிசி மூலமாக அரசு நேரடி முதல் குறைஞ்சிருச்சு. இது வர்த்தகருடைய புரோக்கருடைய காலமா போயிடுச்சு. இது ஒரு பக்கம். ஆனா தஞ்சாவூரை நீங்க பாக்குறப்ப வெறும் விவசாயம் மட்டும் கிடையாது. தஞ்சாவூர் என்பது ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 தலைநகருங்க. சோழர்கள் நாட்டுல உறையூர் ஒரு தலைநகர், தஞ்சாவூர் ஒரு தலைநகர், காவிரி பூம்புகார் ஒரு தலைநகர். இது தொல்பொருள் இலாக்கா இந்த பக்கம் பாக்குறதே கிடையாது. தஞ்சாவூருடைய சிறப்பு என்ன? இப்ப குடிநீரை பத்தி பேசுறோம். இங்க இந்த பெரிய கோயிலுக்கு பக்கத்துல சிவப்பனாவரி இது இருக்கு, சிவகங்கை தண்ணி பூங்கா இருக்கு. அந்த எப்படி தண்ணி பராமரிச்சாங்கன்னா, மழை காலத்துல அந்த தண்ணியை குடிச்சிட்டு அத குடத்தை கழுவுனா அதுக்கு அபராதம். ராஜராஜ சோழன் காலத்துல தண்ணியை குடிச்சிட்டு குடத்துல தண்ணி மொழ்றாங்க, கழுவி ஊத்துறோம்ல, அந்த ஊத்துனா அதுக்கு அபராதம். அப்படிதான் அது இருந்துச்சு. அப்ப 2 தலைநகரம் இருந்த இடம் 18ஆம் நூற்றாண்டில உலகினுடைய மிக தலை சிறந்த நகரங்கள்ல 7வது இடம் தஞ்சாவூர். மெட்ராஸ் கிடையாது, பெங்களூர் கிடையாது, டெல்லி கிடையாது. உலகின் தலை சிறந்த நகரங்கள்ல இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற ஒரு நகரம் 18ஆம் நூற்றாண்டுல தஞ்சாவூர். அது சொல்லப்படுது. தொல்லியல் அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. இன்னும் சொல்ல போனா பீரங்கிமேடு, ஆசியாவினுடைய முதல் பீரங்கிமேடு தஞ்சாவூர்ல இருக்கு. தெரியுமா அது? ஏன் அந்த பீரங்கிமேடு இருட்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்கீங்க?
அதே மாதிரிதான் இந்த பெரிய கோயிலையும் கூட கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மத சார்பாக மாத்துறதுக்கான முயற்சி நடக்குது விட இது ஒரு சுற்றுலா தலம். இது டூரிஸ்ட் சென்டர், தொல்பொருள் இலாக்கா, இதோட சேர்த்து சாமி கும்பிடுறது. பெரிய கோயிலை உருவாக்குறப்ப வெறுமனே சாமி கும்பிடுறதுக்காக மட்டும் உருவாக்கப்படல. அந்த உச்சி கோபுரம், அந்த கோபுரங்கிறது ஒரு சுற்றுலா. இன்னைக்கு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் பூரா வர்றான், எங்கேயுமே கிடையாது. அப்ப தஞ்சாவூரை சுருக்காதீர்கள், தஞ்சாவூரை விரிவுபட அதோட மரியாதை அதுக்கு கொடுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோயிலுங்கிறது வந்து உலக பிரசித்தி பெற்றது. இதுக்கு பாத்தீங்கன்னா பிற மாநிலங்கள்ல இருந்து ஒரு நாளைக்கு 25,000 பேருக்கு மேல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு போதிய வசதியை இது வந்து செஞ்சு கொடுக்கறாங்களான்னு கேட்டா கேள்விக்குறியாதான் இருக்கு. வர்றவங்களுக்கு அடிப்படை வசதியே இல்ல, குடிக்க தண்ணீர் கூட உள்ள கிடையாது, வெளியில தான் இருக்கு, உள்ளுக்குள்ள கிடையாது. அதே மாதிரி தஞ்சை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை மட்டுமல்ல, சுற்றுலா விஷயங்கள்லயும் சுற்றுலா சார்ந்த தொழில்கள்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தலைநகராக இருக்கு. சோ சுற்றுலா விஷயங்கள்ல என்னென்ன அம்சங்கள் வந்து தேவைப்படுது, அதற்கான தீர்வுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன? ரயில் பாதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து எங்கேயுமே நிக்க மாட்டேங்குது, அப்படியே போயிடுது. சுற்றுலாத்துறைகள் வர்றவங்களுக்கு வசதியா தஞ்சாவூர்ல வந்து நின்னு போகக்கூடிய வழியா இதை மாற்றி அமைக்கணும். நிறைய வந்து ரயில்வே பாத்தீங்கன்னா திருச்சியோட போயிடுது. அதெல்லாம் தஞ்சாவூர் பக்கம் வந்து நிப்பாட்டினாங்கன்னா அந்த வர்ற சுற்றுலாத்துறை துறையினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு விமான தளம் ஏற்கனவே இங்க இருக்குங்க. அண்ணன் சொன்ன மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய இந்த பெரிய கோயில் இருக்கிறதுனால எவ்வளவோ வசதிகளை இங்க செஞ்சிருக்கிறாங்க. இந்த விமான போக்குவரத்து இங்க மிகப்பெரிய ஒரு ராணுவ தளமா இங்க இருந்துகிட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒரு விமான தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அண்டை மாநிலிருந்து வர்றவங்க, வெளிநாட்டில இருந்து வர்றவங்களுக்கு சுற்றுலா பயன்படுமா இருக்கு. குறிப்பா தஞ்சாவூர் ஒரு விவசாய மாவட்டம், தஞ்சாவூர் ஒரு விவசாய மாவட்டம் என்று இருந்தால் கூட தொழில்கள் வளரவில்லை. நிறைய அந்த காலத்துல கலைப்பொருட்கள் செய்யறதுலேருந்து, தஞ்சாவூர் தட்டிலிருந்து, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையிலிருந்து பல்வேறு கலைகள் வளர்ந்த இடம். அப்ப இது விற்பனைக்கு வழி இல்லை. அப்ப உற்பத்தி பண்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இதை கைவிட்டாங்க. அப்ப அந்த பழமை கிட்டத்தட்ட மாறிட்டு இருக்கு. அப்ப உற்பத்தி பண்றதுக்கும் அதை விற்பனை பண்றதுக்குமான முயற்சியை அரசாங்கம் செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க சொன்னது மாதிரி தஞ்சாவூர் மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். இங்க வந்தா தங்குறதுக்கு தங்கும் அறை கிடையாது. காலையில வந்துட்டு சாயங்காலம் போயிடணும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அரசு விடுதிகள் இல்லை, அரசு விடுதிகள் கிடையாது, தனியார் விடுதிகளும் போதுமான அளவுக்கு இல்ல. வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு போதுமான வசதிகள் வந்து இந்த தங்கும் அறையாகட்டும் பிற விஷயங்கள் வந்து இல்லைன்றீங்களா? ஆமா, இப்ப அரண்மனை இருக்கு, பக்கத்துல கல்லணை இருக்கு, பக்கத்துல வேளாங்கண்ணி, நாகூர், இது போன்ற சுற்றுலா தலங்கள் இருக்கு. அந்த காலத்துல மாரியம்மன் கோயில் பக்கத்துல இதான் சமுத்திரம்னு ராணி கிட்ட கொண்ட ராஜா காமிச்சார்னு சொல்லி ஒரு சமுத்திர ஏரி இருக்கு. எல்லாத்தையும் இணைச்சு ஒரு சுற்றுலா தலமாக கொண்டு வர வேண்டும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழில்கள் உருவாகணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயம் நிறைய விவசாயிகள் உற்பத்தி பண்றாங்க, அவங்களுக்கு அதற்கான பொருள் விற்பனைக்கு ஆன வழி இல்லை. அப்ப விவசாயம் சார்ந்த தொழில்கள் உருவாகணும். இங்க இருக்கிற இளைஞர்கள் கேரளாவுக்கும் திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் போன்ற அவல நிலை இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குடிக்கிற தண்ணி எல்லாரும் காசு கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். அது ரொம்ப கேவலங்க. அப்ப இவ்வளவு மழை பெய்யுது, இவ்வளவு தண்ணி கடல்ல கலக்குது. அப்ப மேட்டூர் போல டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பெருந்திட்டம் கொண்டு வந்து மழை நீரை தேக்கி அந்த நீரை வந்து இந்த மாவட்டத்தில் இந்த டெல்டாவில் பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் பண்ணணும். அது எப்படி சொல்றீங்க? இப்ப காவேரியோடைய கிளை வாய்க்கால்கள் வந்து தஞ்சை முழுவதுமாகவே ஓடிட்டு இருக்கு. எப்படி குடிநீர் வந்து தரமா இல்லைன்றத வந்துட்டு எப்படி சொல்றீங்க? குடிநீர் வந்து அரசாங்கம் எல்லாருமே திட்டமிட்டு காசு கொடுத்து தான் குடிநீர் குடிக்கணுங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது பெரிய முதலாளிகள் கையில இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான்லாம் வந்து முனிசிபாலிட்டி தண்ணி தான் குடிக்கிறேன், நல்லா தான் இருக்கு. ஆனா இதை ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கமோ மற்றவர்களோ தயாரா இல்ல. அப்ப இயற்கை முறையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை எல்லாருக்கும் வழங்க முடியும் அரசாங்கத்தால. அதை பெரும் திட்டம் கொண்டு வந்து அதை பண்ணணும். பல்வேறு விஷயங்கள். அடுத்து ஒரே ஒரு விஷயம், இந்த 100 நாள் வேலை திட்டங்கிறது ஒரு அற்புதமான திட்டம். அதை தோற்கடிப்பதற்கான முயற்சி எல்லா மட்டத்திலும் நடக்குது. விவசாயிகளுக்கு கூலிக்கு ஆளு கிடைக்கலங்கிறாங்க. அப்ப விவசாயத்தோட இணைத்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை
செயல்படுத்தினா அது வெற்றிகரமா நடக்கும். நான் கும்பகோணம் தொகுதியை சேர்ந்தவன். எங்களுடைய கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் கோபுரங்களா காட்சி அளிக்கும். அது வந்து கோவில் மாநகரம் என்று அழைக்கக்கூடிய ஒரு புண்ணிய நகரம். இதுவரைக்கும் மத்திய அரசு அதை ஒரு சுற்றுலா தலமாகவோ புனித நகரங்களுடைய பட்டியலையோ இதுவரைக்கும் இணைக்கவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு நிகராக கும்பகோணம், திருப்புவனம், தாராசுரத்துல பட்டு நெசவு தொழில் வந்து உற்பத்தி நடக்குது. அந்த நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா இப்ப அதெல்லாம் பாதாளத்துல போயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல ஒரு பட்டு ஜவுளி பூங்கா வந்து அமைச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம். நாச்சியார் கோயில பித்தளை உற்பத்திகள், குத்து விளக்கு, விளக்கு, இந்த மாதிரி மணிகள், இந்த மாதிரி போன்ற செய்யக்கூடிய கலைப்பொருட்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப வேளாண்மை பிரச்சனையை தாண்டி இருக்கக்கூடிய இப்ப நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய இந்த மக்களவை உறுப்பினர்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, இனிமேலும் ஏற்படுத்த முடியுன்ற நம்பிக்கை இருக்கா? இல்லை, விவசாயம் சார்ந்த தொழில் தான் தஞ்சை மாவட்டத்துக்கு வேறு வழி இல்லை. ஆனால் அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக நம்ம வேறு சைடில் வந்து எக்கனாமிக்கலாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சுற்றுலாத்துறை வந்து பெருசாக மேம்படுத்தலாம். தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள மட்டுமே 31 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. 31 இன்ஜினியரிங் காலேஜ்லயும் ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிப்பு முடிச்சுட்டு வர்றாங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை தேடி போற ஒரே இடமா சென்னை மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான தகவல் தொழில்நுட்ப அந்த ஐடல் பார்க்னு சொல்லக்கூடிய அந்த பார்க்குகளை தஞ்சாவூர் பகுதியில் அமைச்சோம்னு சொன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த பக்கம் மயிலாடுதுறை, இந்த காவிரி டெல்டா முழுவதும் அந்த படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்கள் சென்னையை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்ல, இங்க தஞ்சாவூர்லயே வந்து இருக்கலாம். சென்னைக்கு அடுத்தபடியாக மருத்துவத்துறையில் மருத்துவத்தை சிறந்த மருத்துவம் எங்க கிடைக்கும்னா தஞ்சாவூர்ல தான் கிடைக்குங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கு. அந்த அடிப்படையில தான் எய்ம்ஸ் கல்லூரிய வேற இடத்துல அமைக்கிறதா தஞ்சாவூர்ல அமைக்கிறதாங்கும் பொழுது தஞ்சாவூர்ல செங்குப்பட்டியில் அமைப்பதுதான் சால சிறந்ததுன்னு அறிக்கைகள்லாம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பிரச்சனை அரசியலாக்கப்பட்டதனால் நாங்கள் அந்த வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஏன் எய்ம்ஸ் கல்லூரிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான் அமைக்கணுமா? தஞ்சை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? மகளிருக்கான வேலை வாய்ப்புகள் தஞ்சையில எவ்வளவு இருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்கு? மகளிருக்கு மேம்பாட்டு திட்டத்தில் வந்து நிறைய தேவைகள் இருக்கு பெண்களுக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வேலைவாய்ப்பு என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதுக்கான ஊதியங்களும் சரியாக இல்லை. ஏன்னா எல்லா பெண்களுமே 100க்கு ஒரு 80% பெண்கள் வந்து வீட்டு வேலைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா படித்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேன்சி ஸ்டோரு, கிளினிக்கு, இந்த மாதிரி வந்து 2 டிகிரி படித்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 5000 4000 சம்பளம் இந்த மாதிரி தான் இருக்குது தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். மதுவை ஒழிக்கணும் பூர்ணமான நாங்கள் ரொம்ப நீண்ட காலமாக போராடிட்டு இருக்கோம். தஞ்சை மக்களவை தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூராவே இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதை வந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டாலே வந்து பெண்களோட மேம்பாடு, குடும்பத்தில் இருக்க பெண்களாகட்டும், அதுதான் அடிப்படையான பாதிப்புக்கு குடும்ப பெண்களோட வருமானத்துக்கோ பாதுகாப்புக்கோ மற்ற விஷயங்களுக்கே வந்து அடிப்படையான பாதிப்பு அதை தான் இருக்கு. நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கணும். இன்றைக்கு மத்திய அரசினுடைய பெரிய அளவிலான இன்றைக்கு 2வதாக நம்ம நெல்லுக்கு அடுத்தபடியாக இங்கே செய்யக்கூடிய தொழில் என்ன என்றால் தென்னை பயிரிடுகிறார்கள். தென்னை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகளோ எதுவும் இந்த பகுதிகளுக்கு வரவில்லை. குறிப்பாக அது வந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே போல இந்த பகுதியில் தொடர்ந்து இருக்கிற சிறு சிறு நெசவாளர்களுக்கு அவர்கள் சார்ந்த அந்த தொழில்களை முன்னெடுக்க வேண்டும். ஒரு ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும். மன்னர் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் மக்களிடத்தில் தஞ்சாவூர் கைவினை பொருளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எந்தவித ஏற்பாடும் இல்ல. புதிய அரசாங்கம் ஆச்சும் நமது மாவட்டத்துக்கு கிடைச்ச 10 பொருள் அங்கீகாரம் பெற்ற பொருள், அந்த அங்கீகாரம் பெற்ற பொருள்ல 10மே வந்து புவிசார் குறியீடு பெற்ற இடம். உலகத்தில் எந்த பொருளுக்கும் எந்த மாவட்டத்துக்கும் இந்த இடம் கிடைக்கல, தஞ்சை மாவட்டத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. அந்த தஞ்சை மாவட்டத்தில் தொழில் வளங்களை கைவினை பொருட்களை பெருக்கிறதுக்கு இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. அதே மாதிரி 1.5 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு தொழில் கூடங்களுக்கு எந்தவித உற்பத்தி செய்வதற்கும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த அரசு எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் இல்ல. தமிழகத்தில் பெய்ய வேண்டிய மழை அளவு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரியா பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு.
ஆனா அரசுகள் அந்த நீர் மேலாண்மையை சரியாக கையாளாதன் விளைவு இந்த வேளாணுக்கு பிரச்சனைகள் வருது. இந்த பெரிய கோயில் யுனெஸ்கோ அடிப்படையில் சுற்றுலா தலம்னு வச்சிருப்போம். இங்க வந்து நமது வரலாற்று பாரம்பரியம் மிக்க தஞ்சை ராஜராஜனுடைய அந்த நீர் மேலாண்மையை பத்தி இங்க ஒளி காட்சி அமைக்கலாம். இங்க உள்ள சிவகங்கை பூங்காவில் வெறும் பொழுதுபோக்கா இல்லாம அங்கேயும் நமது தமிழர்களுடைய பண்பாடு, வீரம், கலை இதுகளை பத்தி பறைசாற்றக்கூடிய அந்த ஒளி காட்சிகளையும் அமைக்கலாம். நன்றி, மிக்க நன்றி. தஞ்சை மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் விமான நிலையம் வேண்டும், ரயில் பாதை கட்டமைப்புகளை வந்துட்டு மேம்படுத்தணும், அதே போல நீர் மேலாண்மை சார்ந்த விஷயங்களை வந்துட்டு மேம்படுத்தணும் உள்ளிட்ட பல்வேறு விதமான கோரிக்கைகள் தஞ்சை மண்ணில் இருக்கு. தஞ்சை மக்களுடன் இணைந்து அந்த மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கியிருக்கோம். மிக முக்கியமாக பிற நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பதை அடுத்தடுத்த நாட்களில் பேச இருக்கோம். நன்றி, வணக்கம்.